ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு தாட் ஃபார் த டே ஒரு திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. என்னடா ஃபர்ஸ்ட் வாட்டி நன்றி சொன்ன, செகண்ட் வாட்டி உதவி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நன்றி அது ஜஸ்ட் என்ன மீன் பண்ணுது? உதவி. காலத்தினால் செய்த நன்றி, காலத்தினால் செய்த உதவி. ஒரு இக்கட்டான காலம், ஒரு சின்ன உதவி, அது யார்கிட்டையும் எல்லாத்தையும் கேட்டு எதுவுமே பண்ண முடியல. ஒரு சின்ன உதவியோ பெரிய உதவியோ, உதவினாலே இட்ஸ் ஹெல்ப். உதவினாலே செஞ்சவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். தட் இஸ் சின்ன உதவியோ பெரிய உதவியோ, உதவினா தி ஹெல்ப் டஸ். அதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது, நினைக்கணும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும், அது சின்னதாக இருந்தாலும் அது ஞாலத்தின் மானப்பெரிது. அது பெரிய ஹெல்ப்புங்க. சின்னதாக இருந்தாலும், சின்னது பெருசு எதுவுமே இல்லை. ஹெல்ப்னா ஹெல்ப். தட் இஸ் பெரிய ஹெல்ப் பண்ணவங்களையும் நம்ம நினைக்கணும், சிறிய ஹெல்ப் பண்ணவங்களையும் நம்ம நினைக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உதவி செஞ்சவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதுதான் அழகான என் மொழி தமிழில் இந்த திருக்குறள் திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனது. 2 அடி திருக்குறள். நீ என்னைக்கோ ஸ்கூலில் படித்தது, இன்னைக்கு எனக்கு தாட்டில் வந்தது. ஜஸ்ட் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். நான் ஒன்றும் தமிழ் லிட்ரேச்சரும் இல்லை. ஒரு தமிழன் ஒரு திருக்குறள், எனக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை சொன்னேன். அதோட பொருள் மாறாமல் சொல்கிற தமிழ் ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது பொருள் மாறாமல் சொல்லுவாங்க. நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் தாட், ஷேர் திஸ் திருக்குறள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.